ஹலோ சாமி. ஹலோ. என்ன சாமி இன்னைக்கு? கொஞ்சம் எந்துவா பேசுங்க சாமி. நான் பிரிஸ்கா தான் சாமி இருக்கேன். சாமிக்கு உடம்பு சரியில்லை பாவம். பழனி போயிட்டு வந்ததுனால சுவாமி டல் ஆயிட்டாரு. கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருச்சு. ஆமா. அப்படியே ஃபீவராக வந்துருச்சு. ஓகே சாமி, ஹாப்பி பர்த்டே. இதை தவிர்த்துருக்கலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு பர்த்டே விலாக் தான் பார்க்க போறீங்க. லஞ்சு கூட்டிட்டு போக போகிறோம். சாரி, போகிறேன். ஸோ அதனால இன்னைக்கு சாமிக்கு அன்னி சாமிக்கு பர்த்டே. நானும் பெருசா பர்த்டேலாம் எப்பயுமே நான் செலிப்ரேட் பண்ண மாட்டேன். எனக்கு அது வந்து பிடிக்கும். ஆனால் ட்ரெஸ் மட்டும் கேட்பீங்க, ட்ரெஸ் வேணும்னு. அது வந்து இன்னைக்கு போலனாலும் வேற என்னைக்கு அது போட்டுக்கலாம். அதுக்காக நான் வேற எதுவும் இல்லை. ஓகே. பிறந்து என்ன சாதிச்சிட்டோம், பெருசா பர்த்டே எல்லாம் கொண்டாட இல்ல அப்படி எதுவும் இல்ல, சாதிக்க போலாம் அப்படின்றதுக்காக கொண்டாடலாமே. சாதிச்ச அப்புறம் கொண்டாடலாம். நான் இது வரைக்கும் எதுவும் சாதிக்கல, அதனால நான் அதெல்லாம் செலிப்ரேட் பண்றது இல்ல. சரி, சாமி சோறு கேட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சோறு வாங்கி கொடுத்தா புண்ணியம், அதனால சரி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் டேட் போறோம். ஓகே சார். அது வந்து ஒரு பஃபேட் ரெஸ்டாரண்ட். ஆல்ரெடி நான் போகணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் டைம். ஆக்சுவலா சாமி நீங்க தான் ட்ரீட் கொடுக்கணும். சரி, உங்க பர்த்டேன்றனால நான் கொடுக்குறேன். இல்ல எனக்கு புரியல. ஆமா, பர்த்டேக்கு பர்த்டே பர்சன்ஸ் தானே சாமி ட்ரீட் கொடுக்கணும். அத நான் தான் கொடுக்குறேன், ஆனா காசு மட்டும் கொடுக்குறேன். இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருக்கலாமே. யாரோ ஒருத்தர் கொடுக்குறோம், போய் சாப்பிடுறோமா, அதுதான் மேட்டர். சரி, வாங்க போலாம். ஓகே சார். ஓகே. சப்ஸ் இங்கதான் வந்திருக்கோம். சப்ஸ். ஆமா, இங்க பஃபெட் நல்லா இருக்கும், அதனால தான் கூட்டிட்டு வரேன். நல்லா இருக்குங்களா? நல்லா தான் இருக்கு. காலையில இருந்து தேடினது நான் தான் சாமி. அப்படிங்களா? இந்த சாங்குக்கு மேபி காப்பிரைட் வராம இருந்தா ஓகே சாமி. நம்ம பேசுறது கேட்குமான்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் கேட்கும். நான் அப்ப போய் என்னென்ன வயிற்றுக்குள்ள தள்ளுறேன்னு நான் சொல்றேன். பார்க்கலாம் மெனு என்னென்ன. பியூர் வெஜ் பஃபெட் ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே. என்ன சார்? பன்னீர் டிக்கா. பன்னீர் டிக்கா, ஜதார் பன்னீர் டிக்கா. நெக்ஸ்ட். இது வந்து சோயா சாப். நெக்ஸ்ட். எனக்கு வேண்டாம். நான் மெயின் கோர்ஸ் கிரீன் பீஸ் கபாப். கருகுலதான் போடுறீங்க சாமி. ஓகேங்களா? 2 மதி சாமி. என்ன சாமி இது? ஓ, ரோஸ்மேரி பொட்டேட்டோமா. ஒரு 2 கஷ்டம் போடுங்க சாமி. என்ன உருண்டை உருண்டையா இருக்கு, போண்டாவா? மேபி அதான் நினைக்கிறேன் சாமி. இது மஷ்ரூம் ரிகாட்டோ. இது வேணும். எனக்கு தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. இதெல்லாம் நான் குக்கூஸ் கோமாளில கேட்ட பேருங்க. இது வேணுமா சாமி? அது 2 கஷ்டம் போடுங்க சாமி. ஓகேங்களா? சாமி எல்லாம் இதுலயே வயிறு ஃபில் ஆயிடும் போல. சில்லி மான்டான் சாப்பிட்றீங்களா? அதாவது இது வந்து அப்பளம். ஒன்று போதும் போதும் சாமி, அதெல்லாம் எப்படி இருக்குமோ தெரியாது. இது வந்து கோங்கா மஷ்ரூம். ஆக்சுவலா இதெல்லாம் தான் என்னோட ஸ்டார்டர்ஸ். இது வந்து சோயா சாப்ஸ். சோயானா என்ன? இது அரணியோட. இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். இது மஷ்ரூம். அதான் வரல, சாப்பிடலாம். இந்த ஒரு போண்டாவத்துக்கு நான் வர்ற பாடு இருக்கே. நமக்கு தான் வரல, விட்டுடு. வெஜ் மோமோஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே வயிறு ஃபுல் ஆயிடும் போல. இங்கன்னா எங்க மெயின் கோர்ஸ் போறது. என்னதான் மஷ்ரூமு, அப்புறமா நல்லா இருக்கு சார். இந்த உருண்டை இதெல்லாம் சாப்பிட்டா கூட நம்ம ஊர் வடை போட்டா மாதிரி வரலங்க. எல்லா இடத்துலையும் இதே ட்ரை பண்ணக்கூடாது சார். ஒன்று இடத்துலலாம் சவுத் இந்தியன் ஃபுட் தேடக்கூடாது. ஆனால் வெஜ்ஜில் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ஆச்சரியம் தான். நமக்கு தெரிஞ்சது சோறு, குழம்பு, ரசம், பொரியல். ஆனால் இங்கே பாருங்கள், சோயா சாப்ஸ், அதுக்கப்புறமா இது ஏதோ வச்சுருக்காங்க, பேர் கூட தெரியல. இதெல்லாம் ரிகாட்டோவா ரசாட்டோவா என்னென்னமோ இருக்குது. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு.
இது வந்து உருளைக்கிழங்கு பாருங்க எவ்வளோ அழகா இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்கு. பேபி பொட்டேட்டோ. இது வந்து மஷ்ரூம். சரி, இது நான் மஷ்ரூம் வந்து நான் சாப்பிட மாட்டேன். பட் டேஸ்ட் பார்த்துட்டு சுவாமி கிட்ட கொடுத்துடலாம். சுவாமி வச்சு சாப்பிட மாட்டாரு. இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். பிடிக்கும். மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. என்ன வளவளன்னு இருக்கு. இது வடை கொடுத்துருக்காங்க, குட்டி வடை மாதிரி. பார்க்கலாம். நமக்கெல்லாம் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் செட் ஆகாது. இது வந்து கபாப். என்ன கபாப்? வெஜ் கபாப். இது நல்லா இருக்கு. நல்லா வெஜிடபிள்ஸ் பொட்டேட்டோலாம் போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இட் வில் பி குட். தெரியுது, நீ மூடு. அடுத்து குட்டியாக சமோசா மாதிரி ஏதோ இருக்கு. இது என்ன வஸ்துன்னு எனக்கு தெரியல. உள்ள உடைச்சு பார்க்கலாம். மோமோ ஃபில்லிங் தான். என்ன சாமி ஒரே மாவா இருக்கு. இந்த ஆனியன் அப்புறமா உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வெஜ் மோமோஸ் நல்லா இருக்கு. பிடிச்சதே டெசர்ட் தான், அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன இருந்தாலும் நம்ம ஊர் ரசம் மாதிரி வராது. நல்லா இருக்கு. இதை கேட்டால் நான் வீட்டில் அருமையாக செஞ்சு கொடுத்துருப்பேன். யார் நீங்களா? அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் தீஞ்சு போன வடையை பண்ணி கொடுப்பா. பர்த்டேக்கு நல்ல இடமா சூஸ் பண்ணி எவ்வளோ தேடி தேடி கொண்டு வந்திருக்கேன். இதுக்கே வயிறு ஃபுல்லாகிடுச்சு சாமி. அவ்வளோதான். நான் உன்னை ஆப்ரேஷன் கோயிங். சுவாமி மோஸ்ட்லி எல்லா பிளேட்டும் காலி பண்ணிட்டாரு. எல்லாமே நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால சாப்பிட்டேன். நான் வந்து வாழைப்பூ வடையும் தக்காளி சட்னியும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது வாழைப்பூ வடை தக்காளி சட்னி இல்லை, இது பேர் வேறு. ஆனால் எனக்கு அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்கு. நமக்கு டேஸ்ட் நல்லா இருந்தால் போதும். ஆமாம், வளன்னு பேசிட்டே இருப்பான். சாப்பிட சொன்னான். ஒரு பிளேட் எடுத்துட்டு 20 நிமிஷம் உட்காந்துட்டு இருப்பேன் சாப்பிட. நான் மெயின் கோர்ஸ் பார்த்துட்டு வரேன். வெஜ் தம் பிரியாணி போடுங்க. போதுமா? போடுங்க சாமி கொஞ்சம். இதுதான் மெயின் கோர்ஸே எனக்கு. பர்ட் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ், அதாவது பூண்டு, தீஞ்ச பூண்டு சாதம். போடுங்க. மதி கிம்ச்சினே. இதை நானும் இதில் தான் பார்த்துருக்கேன். கொரியன் சீரீஸில் கிம்ச்சி. நான் நெக்ஸ்ட் ஒன் வந்து வாங்கிக்கிறேன். போதும். ஆனால் எப்படி இருக்குமோ தெரியாது. பர்ன்ட் கார்லிக் ரைஸா வீட்டில் தீஞ்சு போனது தான். கடுகு தீஞ்சாவே தீஞ்சு போயிருக்கு. தீய வச்சு அங்கே வச்சிருக்காங்க, அவ்வளோதான். தீஞ்சு போயிருக்கு அப்படிங்குவாங்க. இல்லன்னா அவன் திரும்ப ஆரம்பிச்சிட்டோம்னா என்னடா சொல்ற? நோட் பண்ணிட்டேன். ஓகே, ஆனால் டெசர்ட்ஸ் நல்லா இருக்கும். டெசர்ட் ஸ்டார்டர்ஸ் நல்லா இருக்கும். டெசர்ட்னா பாலைவனம் தானே. பாஸ்தா. இந்த ஜோக்கை எப்போ நீ விட போறியோ. பாஸ்தா. ஒரு வெங்காய நாத்தம். கர்மா என்ன இப்படி நாறுது? ஆலு பிந்தி, அதாவது உருளைக்கிழங்கு இதுவாகவே சொல்லுங்க. கேக் பெருசா கொடுத்துருக்காங்க, வேக வச்சுட்டு பெருசா கொடுத்துருக்காங்க. இது காலிஃப்ளவர், அது கோபி மஞ்சூரியன். அவ்வளோதான் இதோட மெயின் கோர்ஸ். வெஜ் தம் பிரியாணி ஆக்சுவலாக ஆவரேஜாக தான் இருக்குது. ரோட்டி வந்திருக்கு சுவாமிக்கு, எனக்கு இல்லை. இது வந்துட்டு பெரிய ரவை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து ஹம்மஸ் அண்ட் குஸ்குஸான். தயிர் சாதம். இது அது என்ன குட்டி வெங்காயா, ஆந்திரா ஸ்பெஷல். அதாவது நம்ம ஊர் எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி. இது வந்து கத்திரிக்காய். இவன் வந்து சாம்பார் சாதம். டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக நாங்கள் சாப்பிட்றோன்னு கண்ணு வைக்காதீங்க, கம்மியாக தான் சாப்பிட்றோம். இல்லை நாங்கள் எப்போவுமே எங்காவது பஃபேக்கு போனால் அதாவது டேஸ்ட்டு ஆவரேஜாக தான் இருக்கும்னு நினச்சி வருவோம். ஆனால் இங்கே வந்து ஒரு 10க்கு ஒரு 6ஆவது நல்லா சாப்பிட்ற மாதிரி. அதுக்கு ஆனால் சாம்பார் நான் வைக்கிற மாதிரி இல்லை சொன்னேன். இன்னும் அருமையாக வைப்பேன். நானா அருமையாக வைப்பேன். சரி, சாம்பார் யார் வச்சாலும் இவ்வளோ தான் இருக்கும். மெயின் கோர்ஸில் ஒரு சைடு எல்லாமே சூப்பராக இருக்குது. ரோட்டிஸும் ஓகே, நல்லா இருக்கு. இந்த குஸ்குஸ் சாப்பிடலாம். இது வந்து வேற குசு இல்லை சாமி, குஸ். இது வந்து குக்கு கோமாளிலலாம் டாப் புக்கில் தான் பார்த்துருக்கீங்க.
இப்பதான் சாமி நல்லா இருக்குன்னு சொல்லி வாயம் நல்லா இருக்கு ஒரு மாதிரி. இந்த குத்தி வெங்காயம் நல்லாவே இல்லை சாமி, புளிக்குது ரொம்ப. அப்படியா? அதாவது கத்திரிக்காய் காரக்குழம்பு ஈஸ்வருக்கு புளிக்குதான். குஸ்குஸ் நல்லா இருக்கு. நான் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன், ஸோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ். தேங்க்யூ தேங்க்யூ. அன்னைக்கு பேர்டு, அதனால தான் பின்னாடி இது போட்டுருக்காங்க. குட்டி வெங்காயம் பயங்கரமா நிறைய பட்டை போட்டிருக்காங்க. என்ன முங்குறாயா? பின்னாடி புகை வந்து பார்த்தீங்களா? சுட சுட தோசை. தோசை வேண்டாம், நேராக டெசர்ட் போயிடலாம் பாரு. நான் சொன்ன ஸ்வீட் சாப்பிடலாம். அதுக்கு நான் போறேன். அதுக்கு நான் புது பிளேட் எடுத்துப்பேன், பெரிய பிளேட்டா எடுத்துப்பேன். ஆக்சுவலாக பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை பண்ணேன், சூப்பராக இருக்குது நிஜமா. ஆக்சுவலாக டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பிரெயின் வாஷ் பண்றாங்க. நீங்கள் போய் தோசை வாங்கிக்கோங்க, இப்போ வயிறு வெடிச்சிடும் போல அந்த அளவுக்கு தின்னாச்சு. அது நான் இல்லை தோசை சொல்லியிருக்கேன், குட்டி தோசை. ஆக்சுவலி கொடுத்த காசுக்கு வந்து வருத்தம்னு சொல்லலாம், நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, ஆனால் சாப்பிட முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி நல்லா இல்லாட்டி அப்படியே வச்சிருக்கேன். வேற என்ன சமையல் பண்றது? வேஸ்ட் பண்ணாது. அப்பாடா ஒரு கருத்தை சொல்லியாச்சு. நீ உப்புமா வேஸ்ட் பண்ணுவல, அப்ப இருக்கு உனக்கு வா. உப்புமா உலகமே வேஸ்ட் பண்ணுது, நான் வேஸ்ட் பண்ண தப்பா? அதுவும் ஃபுட்டு தான். மெயினாக வந்தது டெசர்ட்ஸ்க்காக தான். அவனை தான் நான் குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கேன். சூப்பராக இருக்குது. அப்புறமா காட்டுறேன். தோசை, நான் தோசைக்கு சொத்தையே எழுதி வைக்கலாம். எனக்கு ஸ்பெஷலாக நெய் போட்டு கொடுத்துருக்காங்க சாமி. என்னை பார்த்துட்டு ஸ்பெஷலாக போட்டு கொடுத்துருக்காங்க அந்த பையன். நெய் போட்டு போடுன்னு போட்டு கொடுத்துருக்கான். பார்த்து கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். சரிங்க சாப்பிட்றேன் அப்படின்னு. ஆக்சுவலாக கீ மசாலா தோசை சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை சார், இதே பசங்க போனால் எண்ணெய் கூட ஊற்றுறது இல்லை, இதே பொண்ணுக்கு போனால் கீ போட்டு தராங்க. நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்வீட்டுக்கு போகலாம். அங்கே போயிட்டு பிளேட்டு ஃபுல்லாக இவ ஸ்வீட்டாக தான் வைப்பா பாருங்க. ஸ்வீட் வச்சுட்டு கடைசியில் சுடு தண்ணி குடிச்சிருவான்னு. நான் என்ன பண்ணிருக்கலாம், பேசாம மெயின் கோர்ஸாவே அதை மட்டும் சாப்பிட்டு இருந்திருக்கலாம். இது வந்துட்டு ஜிலேபி வித் ரப்டி, இது வந்து டார்ட்டு, இது வந்து கேக்கு, இது வந்துட்டு ப்ரௌனி வித் ப்ரௌன் சாஸ், இது வந்துட்டு கேக் வித் ப்ரௌன் சாஸ், சாரி பிரெட் வித் ப்ரௌன் சாஸ். செம்மையாக இருக்குல்ல? ஆக்சுவலாக இதுதான் என்னோட பிளேட்டு. இது லெமன் டார்ட்டு, ஜிலேபி, இது சாக்லேட் சம்திங். பட் இது நல்லா இருக்கு. ரசம் போட்டுருக்குண்ணா. என்னடா இது தோத்துக்கு சத்தவனா இருப்பானா? இந்த சாக்லேட் ஃபவுண்டனை பார்த்தா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் போல இருக்கு. செம்மையா இருக்கு பார்க்கவே. டேடி பார்த்துட்டு இருந்தேன்னா சாரி, என்னால் கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் நல்லா இருக்கு. ஒன் டைம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிடும். மித்ரு, திஸ் இஸ் ஃபார் யூ. இந்தா உனக்கு பிடிச்ச ப்ரௌனி. சீரியஸ்லி இவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குமா? என்னால் முடியல, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓவர் ஸ்வீட்டுங்க. பார்த்து மறுபடியும் உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிட போகுது. டார்ட்டு என்ன டார்ட்டுக்கு? வெண்ணிலா டார்ட்டா? ஏதோ ஒரு டார்ட்டு நம்ம சாப்பிடலாம். ஜிலேபி வித் ரப்டி. உள்ள வாங்க சாமி. ஃப்ரூட் கஸ்டர்ட் செம்மையாக இருக்குது சாமி. அதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க சாமி. அப்பா பார்த்தாலும் ஃப்ரூட்டு வெஜிடபிள் ஹெல்தியாக இந்த மாதிரி சாப்பிடுங்க, தப்பு இல்லை. அது ஹெல்தி. இந்த நைட்டுக்கு என்ன மாற்று மாதிரி தள்ள போனாலும் தெரியல. இந்த டெசர்ட்ஸ் மேக் பண்ணவங்களை கூப்பிடுங்க. அவனுக்கு கொடுக்குறேன். எனக்கு நான் தான் கூட்டிகிட்டு வந்தது நான் தானே. எனக்கு தான் இந்த மோதிரங்களை டன் ஃபார் த டே.
சாமி ஹாப்பியா? என்ன ஏப்பம்லாம் பலமா இருக்கு, பக்கத்து தெரு வரைக்கும் கேட்குது ஏப்பம். என்ன மயக்கம் வருதோ, உண்ட மயக்கம். சரி சாமி, ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆவரேஜாக தான் எதிர்பார்த்து வந்தோம். ஏன்னா எங்கே பர்ஃபெக்ட் போனாலும் ஒரு ஆவரேஜ் டேஸ்ட்டோடு இருக்கும் தான் நினச்சோம். பட் இது எங்களுக்கு சர்ப்ரைஸ். பாருங்க, சாப்பிட்டு இவ தூங்கிட்டா. ஆனால் நல்லா இருந்தது. 10 ஸ்டார்டர்ஸில் ஒரு 6-5 அப்படி நல்லா இருக்கு. மெயின் கோர்ஸில் ஒரு 5 அப்படி இருக்கு. ஆனால் ஸ்வீட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அது கொடுக்கலாம். ஹலோ சாமி, என்ன தூங்கிட்டீங்க? அதெல்லாம் எதுவும் அப்புறம் ஆக்சுவலி நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபைன் வெஜ் பஃபெட் ரெஸ்டாரண்ட்ஸ் பெங்களூரில் தேடிட்டீங்கன்னா ஆமாம், இது ரெக்கமெண்டட் சப்ஸ். இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நல்லா இருக்கு. முக்கியமாக டெசர்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்க. சூப்பராக இருந்தது. அப்புறம் மெயின் தோசை, இந்த ஸ்டார்டர்ஸ்லாம் செமையாக இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் சாப்பிட்டது வெறும் 50%. நாங்கள் இன்னும் சமோசா, அப்புறம் மசால் பூரி, பானிபூரி, வடை பாவ், மோமோஸ், இன்னும் என்னென்னமோ வச்சுருந்தாங்க. இன்னும் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் சாலட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராபெரியில எல்லாம் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் அந்த சாலட்ஸ், அதுக்கப்புறமா அந்த ஃப்ரூட்ஸ், அதெல்லாம் நம்மளோட ஏரியா கிடையாது. ஸோ நம்மளை பற்றி பேச வேண்டாம். ஹெல்த்தியாக இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் போய் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி ஒரு நல்ல வெஜ் ரெஸ்டாரண்ட். ஓகே, கொடுத்த காசுக்கு வர்த்துன்னு சொல்லலாம். ஆமாம், நிஜமா. இந்த குஸ்குஸ், ரக்காட்டோவா ஆக்சுவலாக நான் அது ட்ரையே பண்ணலைங்க. கோமாளி, அதுக்கப்புறமா டாப் குக்கிங் அவங்கெல்லாம் குக் பண்ணுவாங்கல்ல, அப்போ சொல்லுவாங்கல்ல, அதில் பார்த்ததோடு சரி. ஆக்சுவலி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஓகே, ஆனால் நல்லா இருந்தது. ஆனால் நிறைய டிஷ் ட்ரை பண்ணல, ஏன்னா வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நீங்கள் எங்களை பார்த்து என்ன இவ்வளோ சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்ருக்கோம். உங்களுக்கே ரொம்ப தெரியும். ஆக்சுவலாக ரொம்ப ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு 2 இயர்ஸ் மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் இவ பர்த்டே இதாகிட்டு தான் நான் வந்திருக்கேன். நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கு இல்லையா எனக்கு தெரியாது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்களாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நம்மளாம் எங்கே சாப்பிடுவோன்னு. ஓகே, சரிப்பா, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.